மதுரை மாநகராட்சியில் 200 கோடி மெகா ஊழல். மேயர் உட்பட 5 மண்டல குழு தலைவர்களோட பதவியை பறிச்ச ஊழல். 21 அரசு அதிகாரிகளை ஜெயில் கம்மிகளை என்ன வச்ச ஊழல். என்னதான் நடந்துச்சு டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஊழலை உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, நான் ஒரு கமர்ஷியல் பில்டிங் வச்சிருக்கேன்னா நான் 1 லட்சம் வரைக்கும் வரி கட்டிட்டு இருக்கேன். ஸோ இந்த 1 லட்சத்தை உங்களுக்கு இன்னும் குறைக்கிறேன், அதாவது வீட்டு வரியா மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி நான் புரோக்கரை அப்ரோச் பண்றாங்க. நீங்க ஒரு 30,000 மட்டும் கட்டினா போதும், பேலன்ஸ் எங்களுக்கு ஒரு 20,000 30,000 கொடுத்துருங்க, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாபம் 30,000 அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணும்போது பில்டிங் ஓனர்ஸும் நம்மளுக்கு கம்மியாக தானே இருக்கு அப்படின்றதுக்கு இது உடன்படுறாங்க. இது அபிஷியல் வெப்சைட்லேயே, கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட்லேயே அதிகாரப்பூர்வமா பண்றாங்க. இதுக்கு கவர்மெண்ட் அதிகாரிகளும் உடந்தையா இருந்திருக்காங்க. இது பழைய பில்டிங் மட்டும் கிடையாது, புது பில்டிங் கட்டுறாங்கன்னா அவங்க கமர்ஷியலா கட்டினாலுமே அது வீட்டு வரியெல்லாம் தான் சேர்த்திருக்காங்க. இப்படி மதுரையில 100 வார்டு இருக்கு, 5 மண்டலமா பிரிச்சிருக்காங்க. இந்த 5 மண்டலத்திலையும் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேல கமர்ஷியல் பில்டிங் இருக்கு. சோ இந்த ஊழல் எப்படி நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தமிழக அரசாங்கம் இந்த வருஷம் சொத்து வரியை 2 மடங்கா உயர்த்திருக்காங்க. மதுரை மாநகராட்சியில போன வருஷம் சொத்து வரின்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அந்த வேல்யூ தான் கிட்டத்தட்ட இந்த வருஷமும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 250 கோடி கம்மியா வந்திருக்கு. சோ இத கமிஷனர் தினேஷ்குமார் கண்டுபிடிக்கிறாரு. அவர் மூலமா தான் இந்த கேஸ் வெளியே வருது. இந்த ஸ்கேம்ல மதுரை மேயர் கணவர் பொன் வசந்த் உட்பட 18 அரசு ஊழியர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஊழல் நடந்திருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ற விதமா திமுகவை சேர்ந்த 5 மண்டல குழு தலைவர்களையும் 2 நிர்வாக நிலைக்குழு தலைவர்களையும், முக்கியமா திமுகவை சேர்ந்த மதுரை மேயர் அவங்களையும் பதவியை ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க. நமக்கு இங்க என்ன கேள்வினா, ஊழல் நடந்திருக்கிறத உறுதி செய்யற போய் தான் இவங்களை ராஜினாமா பண்ணிருக்கீங்க. ஆனா நமக்கு இவங்க ராஜினாமா தேவை, அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை. அதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்றதான் நம்ம கேள்வி. இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இது தமிழக அரசு எஸ்ஐடி போட்டு தான் சரிச்சிட்டு இருக்காங்க. கடந்த 4 மாசம் ஆகியும் இந்த வழக்குல எந்தவித முன்னேற்றமும் இல்லாம இருக்கு. இன்னும் சொல்ல போனா மேயருடைய கணவர் ஜாமீன் வெளியே வந்துட்டாரு, இன்னும் சில பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது இப்படியே நடந்தோம்னா இந்த ஒரு கேஸை மந்தமாக்கிடுவாங்க அப்படின்றத கருத்துல கொண்டு ஏடிஎம்கே இதை கண்டிச்சு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, பொதுமக்களாகிய நமக்கும் இந்த பொறுப்பு இருக்கு. நாமளும் இந்த ஊழலை கேள்வி கேட்கணும். ஏன்னா ஒரு மதுரை மாநகராட்சியோட வளர்ச்சியே இந்த வரியை வச்சுதான் இருக்கு. உதாரணத்துக்கு சாக்கடை கட்டுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பூங்கா அமைக்கிறதா இருக்கட்டும், பல்வேறு வளர்ச்சி பணிகளை இந்த வரியில தான் செய்யறாங்க. ஸோ இந்த வரி இங்க இல்லாம போச்சுன்னா மதுரையோட மாநகராட்சி வளர்ச்சி எப்படி இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மதுரை தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அசுத்தமான நகரம்ன்றது மதுரை ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்த ஊழல் இங்க அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதனால மக்களாகிய நாம இதை தொடர்ந்து பேசணும். இந்த ஊழலை நம்ம வெளியே கொண்டு வரணுன்றது தான் நம்மளோட கருத்து.